ஃபைனலி ஜே உசோ ரெசல்மேனியால வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன். அம்மாடி! இந்த நாள பாக்குற எத்தன நாள் வெயிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்ப ரிக்கிஷிலாம் சந்தோஷமா சுத்துவாரு. அப்புறம் ஜே உசோ ஃபேன்லாம் வேற லெவல்ல சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு நெனைக்கிறேன். கிரவுடுமே நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்டர்நெட்ல கதையே இங்க வேற. ஜே உசோ ஜெயிச்சதுல நெறைய நெகட்டிவிட்டிங்க. இன்டர்நெட் பூரா நெகட்டிவிட்டி தான். ஜே உசோ எப்படி ஜெயிக்க முடிஞ்சு? ஜே உசோ எப்படி கன்தர தோற்கடிக்க முடிஞ்சு? அதான் பேச்சா இருக்கு. அப்புறம் WWE அப்லோட் பண்ணியிருந்தாங்க யூடியூப் சேனல்ல ஜே உசோட வீடியோவ. அதுல டிஸ்லைக் வந்து போகுது 70,000 கிட்ட போயிட்டு இருக்கு அது பாட்டு. லைக்லாம் என்ன 10,000 லைக் கூட வரல. 14,000 தான் லைக் சம்திங். ஆனா ஜே உசோவ இன்டர்நெட்டுக்கு என்னன்னு தெரியல, பிடிக்க மாட்டேங்குது ஜே உசோவ. ஆனா அரீனா நல்ல சப்போர்ட் வந்திருக்குங்க அவருக்கு. அப்புறம் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காரு, இன்டர்நெட் ஃபேன்னா இது ட்ராஷ், அவங்க தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியாங்க? சரி சரி. நீங்க கந்தர் மாதிரி கிரெடிபிளான சாம்பியனை இப்படி தோக்கடிச்சா எல்லாரும் கத்தா செய்வாங்க, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வாங்க. நீ கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாம் ட்ராஷ் இப்படி சொல்லிட்டு போனா வேலை முடியாது. வின்ஸ் கூட பரவாயில்ல. என்னமோ ஜே உசோ ஜெயிச்சிட்டாரு. அவர் ஃபேன்ஸ்க்கு அவர் ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு கந்தர் தொத்து ரொம்ப வருத்தங்க. அது டேப் அவுட்ல.